வெங்கடேஷபுரம்னு ஒரு அழகான கிராமத்தில் விக்ரமவர்மன் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தார். அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால் அடுத்ததாக யார் ராஜாவாக போகிறதுன்றது அவரது கேள்விக்குறி. இதை பற்றி தன் மனைவி கிட்ட பேசலான்ட்டு ராணியோட அறைக்கு போகிறாரு. ராணி, எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. அடுத்து நம்ம நாட்டை யார் ஆள்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு செஞ்சுருக்கீங்க ராஜா? நம்ம கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு சில பரிசோதனைகள் வச்சு அதில் யார் என் மனசை ஜெயிச்சு நம்ம மக்களை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறனோ அவங்களையே நம்ம நாட்டோட ராஜாவாக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல முடிவு ராஜா. அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சேனாதிபதியை அழைச்சி இப்படி சொன்னார். சேனாதிபதி, நம் கிராமத்து மக்கள்கிட்ட போய் நம் நாட்டை ஆள்றதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த இளைஞர்களை நான் கூப்பிட்டேன்னு உடனே வர சொல்லு. ராஜா இப்படி சொன்ன உடனே சேனாதிபதி இந்த விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட சொல்றதுக்காக கிராமத்துக்குள்ள போறாரு. சேனாதிபதி ஊருக்குள்ள போனோன்னே ஊர் மக்கள் அழைச்சி இப்படி சொன்னாரு. மக்களே, ராஜா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக என்னை இங்கே அனுப்பியிருக்காரு. அடுத்து நம்ம நாட்டை ஆள்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. விருப்பமுள்ள இளைஞர்கள் நாளை காலையில் அரண்மனைக்கு வந்துடுங்க. இப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுநாளும் ஆயிடுச்சு. காலையில் ராமு, சோமு, இனியன், குமரன் இவங்க 4 பேரும் ராஜா பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வராங்க. அவங்க கிட்ட ராஜா இப்படி சொன்னார். எனக்கு குழந்தைங்கள் இல்லாதனால இந்த நாட்டை ஆள்றதுக்கு உங்கள் 4 பேருக்கு நான் ஒரு பரிசோதனை வைக்க போகிறேன். அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆள போகிறீங்க. இந்த மேசையில் நான் சில விதைகள் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வாங்க. யாரோட செடி நல்லா பெருசாக இருக்கோ அவங்க தான் இந்த நாட்டின் ராஜா. ராஜா சொன்ன மாதிரி அவங்க 4 பேரும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த செடியை வளர்க்குறாங்க. இனியனும் அவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. அதே மாதிரி ராமுவும் அவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. குமரனும் அவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. சோமுவும் அவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. இப்படியே சில தினங்கள் போகுது. சோமு, இனியன், ராமு இவங்க 3 பேரும் வச்ச விதையிலேருந்து செடி முளைக்க ஆரம்பிக்குது. குமரன் வச்ச விதைகளில் மட்டும் செடியே முளைக்கலை. அதை பார்த்த குமரன் ரொம்ப சோகமாயிட்டாரு. இதை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அம்மா, நான் வச்ச விதையிலேருந்து இத்தனை நாளாயும் செடியே முளைக்கலம்மா. இதை போய் நான் எப்படி ராஜா கிட்ட சொல்லுவேன்? பரவாயில்லப்பா, நீ நடந்த உண்மையை போய் ராஜா கிட்ட சொல்லு, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே இவனும் ராஜா கிட்ட உண்மையை சொல்லலான்னு இருந்தான். 1 மாதம் கழித்து ராஜாவை பார்க்க எல்லாரும் அரண்மனைக்கு செடியோட வராங்க. ராஜா எல்லார் கையிலையும் உள்ள செடியையும் பார்க்குறாரு. ஆனால் குமரன் கையில் மட்டும் செடி இல்லையேன்னு யோசிக்கிறாரு. எல்லாரும் நான் கொடுத்த விதைகளை செடியாக்கி கொண்டாந்துருக்கீங்க. அடுத்து நம்ம நாட்டோட அரசர் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்து நம்ம நாட்டை ஆள போகிறது நம்ம குமரன் தான். ராஜாவோட முடிவை கேட்டவுடனே அந்த இனியன் இப்படி கேட்டான். என்ன ராஜா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த விதைகளை நாங்கள் 3 பேரும் செடியாக்கி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத குமரனை போய் நீங்கள் ராஜாவாக்கி வச்சுருக்கீங்க. நான் கொடுத்த விதைகள் எதுவுமே செடியாகாது. ஏன்னா எல்லாமே சுட்ட விதைகள். அந்த விதைகள்லேருந்து எப்போவுமே செடி வராது. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ விதைகளை வாங்கிட்டு வந்து வளர்த்து செடியாக்கி என் முன்னாடி வந்து என்னை ஏமாத்திருக்கீங்க. ஆனால் குமரன் மட்டும்தான் எனக்கு உண்மையாக இருந்திருக்கான். இதிலிருந்தே தெரியுது இந்த நாட்டை ஆள்றதுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. குமரன் உண்மையை சொன்னனால ராஜாவும் அவருக்கு இளவரச பட்டம் கொடுத்து குமரன் நல்லபடியாக ஆட்சி செய்து இந்த நாட்டை நல்ல முறையில் வச்சிருக்காரு.